பொதுவாகவே நாம் ஒருத்தர்கிட்ட வம்புழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வம்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கூட நம்ம பேசாமல் இருக்கணும், இல்லை அவங்க நம்ம கூட பேசாமல் இருக்கணும். ஒருவேளை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தால் பிரச்சனையில் தாங்க போய் முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம கூட நெருக்கமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? டேய், இதுக்கப்புறம் அவன் பக்கம் போகாத, அவன் யாரோ நீ யாரோன்னு சொல்லிட்டு ஒதுங்கிரு. நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணால் தான் அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான், அதனால் நீ ஒதுங்கி போயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த பேய்கள் விஷயத்துலையும் ஒரு இடத்துல ஒரு அமானுஷ்யம் நடக்குது, இல்லை அந்த அமானுஷ்யம் நம்மளை நோண்டுது அப்படின்னா, அது நம்ம ரூமாக இருக்கலாம், மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை நம்ம கிளாஸ் ரூமாக இருக்கலாம், டெய்லி போகிற ஜிம்மாக இருக்கலாம், டெய்லி போய் தொழுகிற மசூதியாக இருக்கலாம், இப்படி எந்த இடமா வேணாலும் இருக்கலாங்க. அங்கே ஒரு ஆத்மா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுறது தான் நமக்கு நல்லதான். இதை நானாக சொல்லலைங்க, இன்ஸ்டாகிராமில் எனக்கு மொத்தம் 6 ஸ்டோரி வந்திருக்குது. இந்த 6 இன்சிடெண்ட்டுமே சின்ன சின்ன இன்சிடெண்ட் தாங்க. இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 3 கதைகளில் வீடியோ ஆதாரத்தோடய எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸ்டோரிஸை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரிஸ் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களாக இருக்கட்டும், ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராச்சும் நம்மளோட ஷோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதோட நிப்பாட்டிடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காதீங்க. ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பியோட பேர் பிரசன்னாங்க. பிரசன்னாவோட வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க. இவங்க வீடு ஒரு தனி வீடு. இவங்களோட வீட்டில் அப்பா, அம்மா, அக்கா, பிரசன்னா இவங்க 4 பேர் தானாங்க. இவங்க வீட்டில் மொத்தம் 2 ரூம் இருக்குமா. ஒரு ரூமில் அக்காவும் அம்மாவும் தூங்குவாங்களாம், அப்பா ஹாலில் படுத்து தூங்குவாங்களாம், இன்னொரு பெட்ரூமில் இவர் படுத்து தூங்குவாராங்க பிரசன்னா. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கெலாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் போயிட்டு ஹால்லையும் அவங்க அப்பா படுத்து தூங்கிட்டாங்களாங்க. 12-12:30 மணிக்கு அவங்களோட மொட்டை மாடியில் யாரோ ஒருத்தவங்க இப்படி ஓடுற சத்தம் கேட்குது. யார்? பிரசன்னாவோட அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கேட்குது. அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. ரொம்ப நேரமாக மேலே யாரோ ஒருத்தவங்க ஓடிட்டுருக்கிற மாதிரி சத்தம் கேட்டவுடனேயும் இவங்க பையன் பிரசன்னா தான் வெளியே போயிருக்கிறான் போலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த கதவு கிட்ட போய் பார்க்குறாரு. மெயின் டோர் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு ஷாக்குங்க. மெயின் டோர் உள்ளுக்குள்ளே லாக் போட்டுருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரசன்னாவால் வெளியே எப்படி போயிருக்க முடியும்? இவங்க வீட்டோட மொட்டை மாடி இவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க யாருக்குமே பொதுவானது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே யாரும் ஓடிக்கிட்டு இருக்கா? எதனா திருடனுங்க வந்திருப்பானுங்களா? இல்லை வேறு யாராச்சும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாதாங்க. பக்கத்து மாடியிலேருந்து இங்கே தாவுறதுக்கு வாய்ப்பே கிடையாதான். ஏன்னா மேலே பக்கத்தில் இருக்கிற வீடுங்களெல்லாம் சிசிடிவி கேமரா அதுன்னு வச்சு கொஞ்சம் சேஃப்டியான ஏரியா தானோ, அது போக கொஞ்சம் டீசெண்டான ஏரியா தானோ, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருந்திருக்கிறாருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரசன்னா அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. இப்போது பிரசன்னாவோட அப்பாவும் முழிச்சு தான் இருக்கிறாரு. பிரசன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, எப்பா ரொம்ப நேரமாக மேலே யாரோ ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா, நான் கூட நீங்கள் தான் ஓடுனீங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நானும் அந்த சத்தம் கேட்டு தான்ப்பா எந்திரிச்சேன், ஆனால் டோர் லாக்கில் இருக்குது, மேலே இந்நேரத்தில் யார் இருப்பா, வாங்கப்பா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கையில் கட்டையை எடுத்துக்கிட்டு திருடனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரசன்னாவும் அவங்களோட அப்பாவும் மொட்டை மாடிக்கு நைட்டு 12:45 போயிருக்கிறாங்க. 12:45 இவங்க 2 பேருமே மொட்டை மாடிக்கு போகும்போது இவங்களோட மொட்டை மாடியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழேருந்து ஸ்டெப்ஸு போகுமாங்க. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி லெஃப்ட் எடுத்தால் அவங்களோட மொட்டை மாடி ஃபுல்லாகவே ஓப்பன் டெரஸாக இருக்குமாங்க. இப்போது மேலே ஏறின பிரசன்னா கடைசி படியில் கால் வைக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் யாரோ ஒருத்தவங்க அவரை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னடா இது, யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. மொட்டை மாடியில் ஒரு மாதிரி மயான அமைதி. இப்போது மேலே யாருமே ஓடுற சத்தமும் கேட்கலை. யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பிரசன்னாவோட அப்பா அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு பிரசன்னாவோட கையை பிடிச்சி இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், வாப்பா கீழே போகலான்னு சொல்கிறாரு. ஏன்பா இருங்கப்பா, யார் நிற்கிறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அலசி ஆராயெல்லாம் மேலே போய் பார்க்கலாம்ப்பான்னு சொல்லும்போது அவங்க அப்பாவோட கண்ணில் ஒரு மரண பயங்க. என்னப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி கை காட்டுறாரு, அங்கே பாரு அப்படின்ட்டு. இப்போ பிரசன்னா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல
இவங்க யாருமே துணியை காய போடலை. இவங்களோட மொட்டை மாடி தான் அது, வேறு யாருக்குமே பொதுவானது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே எந்த ஒரு துணியையுமே காய போடலை. இப்போ ஒரு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு துணி வந்து காய போட்ட மாதிரி பறந்துகிட்டு இருந்திருக்குதுங்க. இதை பார்த்த உடனேயுமே பிரசன்னாவுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் தூக்கி போட்டிருக்குதுங்க. வேணாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பிரசன்னாவோட அப்பா அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. பிரசன்னா நின்று இதை வந்து வீடியோ எடுத்துருக்கிறாருங்க. வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்துட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் மேலே போய் பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு துணியுமே இல்லை. மொட்டை மாடியில் எந்த ஒரு துணியுமே காயலை, யாருமே இல்லை. அப்போது நைட்டு பார்த்த இந்த உருவம் யாரோடது? இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை அந்த தம்பி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனதுக்கப்புறமா நான் அவருக்கு ஆறுதலாக ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டேங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணோ யாரோ ஒரு குழந்தை முஸ்லீம் பர்தா போட்டிருந்தாங்கன்னா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மேபி யாராச்சும் ஒருத்தர் கூட நின்றுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேங்க. ஆனால் இந்த வீடியோவை நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச மெயினான முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து, ஏன்னா அவங்களாம் ரொம்பவே இந்த மசூதியில் பேய் ஓட்டுறது அந்த மாதிரியான இதில் துறையில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அனுப்பி கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது ஒரு குழந்தை ஜின், இது ஒரு சைல்டு ஜின்னோ, இந்த ஜின்னை அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், அதாவது சொல்லிடுங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கன்வே பண்ணாங்க. இந்த ஜின் வந்து நைட் நேரம் ஓடி ஆடி விளையாண்டுட்ருக்கோம். அது எதனால் அந்த இடத்துக்கு வந்துச்சுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி சத்தம் கேட்டாலோ இல்லை மேலே இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாலோ பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் போயிட சொல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு இதை எப்படி நான் புரிஞ்சிக்கிறதுனே தெரிலங்க. ஜின்னை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதனால் எனக்கு நடந்த அமானுஷ்யத்தையும் இப்போ தான் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன், எங்கள் ஆஃபீஸில் ஜின்னு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா, அதுவும் அந்த பாய்க்கு அனுப்புனதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயங்கள் எனக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துச்சுங்க. ஏன்னா ரியலாக ஒரு ஜின்னை வந்து நம்ம வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு பிரசன்னா. இதை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் இன்சிடெண்ட்டுக்கு போகலாம். செகண்ட் இன்சிடெண்ட் நடந்தது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. அவங்களோட ஊர் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னால் சொல்ல முடியலை. லாக்டவுன் டைமில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பங்க. இந்த குடும்பத்தில் வளர்மதிங்கிற பொண்ணு, அவங்களோட பையன் கிருஷ்ணா, அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேர் மட்டும் தனி கொடுத்தன இருக்கிறாங்க ஒரு வாடகை வீட்டில். இந்த லாக்டவுன் டைமில் போர் அடிக்குங்கிற காரணத்தினால டிவி பார்க்கறது, சமைக்கிறது, இப்படியே இவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குட்டி பையன் கிருஷ்ணா இருக்கிறான் இல்லையா, அந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டானாங்க, ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பானா. அதில் நெகட்டிவில் வைக்கிறது இதெல்லாம் வந்து அவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பானா ஃபோனில். அப்படி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறான், வீடியோஸ் எடுப்பானா. இந்த வளர்மதிங்கிற பொண்ணோட ஃபோன் அவங்களோட பையன் கிருஷ்ணாவோட கையில் தான் இருக்குமாங்க. கிருஷ்ணா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குட்டி பையன் தாங்க. இப்போது நாட்கள் கழியுது, மாதங்கள் கழியுது. லாக்டவுனில் இருந்த எல்லா மாதத்துலேயுமே இவங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமாங்க. நைட்டு பதறி எந்திரிப்பாங்களாம். தூக்கத்தில் எதனா ஒரு கெட்ட கனவு வர்றது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதை இவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு என்னென்னவோ தோணுது போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. ஒரு நாள் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் யாருமே கிடையாது, வளர்மதி மட்டும்தான் இருக்கிறாங்க. வளர்மதி அவங்களோட ரூமில் உட்காந்து துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா வளர்மதிக்கு ஒரு ஷாக், யாருமே இல்லை. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, கிருஷ்ணா வீட்டில் இருக்கிற ஞாபகத்திலே, பொதுவாகவே இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரோட மைண்ட்லேயுமே எல்லாருமே நம்ம கூட இருக்கிற மாதிரியே தாங்க தோணிக்கிட்டு இருக்கோம். எனக்குமே அந்த மாதிரிலாம் தோணி இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு தோணி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் வளர்மதிக்கும் தோணி இருக்குதுங்க. அவங்களோட பையன் தான் பின்னாடி உட்காந்துருக்கிறான் போல், இல்லை அவங்க ஹஸ்பண்ட் தான் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நேரங்களுக்கு தான் திரும்பி பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறது அவங்களால உணர முடியுது. நெகட்டிவ் எனர்ஜியை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. எந்திரிச்சு வேமா வெளியே ஓடுறாங்க. வெளியே ஒரு வயசான பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க, வெளியே உட்காந்து சொலவில், அந்த சொலகுன்னு சொல்லுவாங்க, அதில் உட்காந்து இந்த பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம், பிரிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்படி அந்த பாட்டி உட்காந்துருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு,
பாட்டி ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, திருநீர் எடுத்துகிட்டு வந்து பூசி விட்டு, இது காளியம்மா திருநீர், உனக்கு எதுவும் ஆகாது, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்து விட்றாங்க. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா, அதாவது வளர்மதி, அவங்களோட பெட்டில் வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பெட்டில் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. கிச்சனில் போய்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரூம்குள்ளே மறுபடியும் அந்த சத்தம், ஒரு மாதிரி அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. என்னமோ அதுன்னு சொல்லிட்டு வேமா உள்ளே ஓடி போய் பார்த்தா, இவங்க மடித்து வச்சுருந்த துணியெலாம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து இவங்க இன்னும் பீரோக்குள்ளே வைக்கலை. அது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க களைச்சி போட்டிருக்குறாங்க. இவங்களுக்கு என்னடா அது, வீட்டுக்குள்ளே இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, யார் களைச்சி போட்டிருப்பா? இப்போ அந்த அம்மா கொடுத்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தலகாணியை தூக்கிட்டு பார்த்தா, அந்த எலுமிச்சம்பழம் யாராச்சும் ஒருத்தவங்க மேலே உட்காந்து நசுக்குனாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ டயருக்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நசுங்கி போய் கிடக்குதாங்க. வளர்மதிக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. எந்திரிச்சு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போது அவங்க ஏரியாவில் இருக்கிற தர்கா, அவங்க ஏரியாவில் இருக்கிற அம்மன் கோயில், இப்படி அவங்க போகாத இடமே கிடையாதாங்க. சர்ச்சிலேருந்து எல்லாத்துக்குமே போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன தான் நடக்குதுன்னு எதுவுமே தெரியலை. ஒரு நாள் அவங்களோட பையன் கேமராவை மறுபடியும் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதை ரெக்கார்டும் பண்ணாமல் கேப்சரும் பண்ணாமல் கேமராவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் கூட பக்கத்தில் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. இதை கவனித்த வளர்மதி வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட ஃபோனை பிடுங்கி பார்க்குறாங்க. அவர் ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே எடுக்கலை. இப்போ தான் வளர்மதிக்கு ஒரு விஷயம் தோணுது. லாக்டவுன் டைமில் இந்த பையன் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபுல்லாகவே ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருந்தான். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குமா, மோஸ்ட்லி அதை யாருமே பார்க்க மாட்டாங்களாம். இப்போ அதை எல்லாத்தையுமே உட்காந்து வரிசையாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் ஒரு உருவம் சிக்கியிருக்குதுங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் அந்த பையன் கீழே குனிஞ்சதுக்கப்புறமா ஒரு புகை மாதிரியான ஒரு உருவம் போகுங்க. அது ரொம்ப பார்த்த உடனே தெரிகிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்குங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை மென்ஷன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இந்த உருவம் போகும்போது ஒரு சத்தமும் வருங்க, அமானுஷ்யமான சத்தமும் வரும். இதை அந்த பையன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ வளர்மதி இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. இது எப்படி வந்துச்சு என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட வீட்லேயும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்படி எதனா ஒரு உருவத்தை யாருன்னா பார்த்துருக்காங்களாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தேர்ட் இன்சிடெண்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் இஸ்லாமிய நண்பர்கள் தாங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நல்லாவே புரியும். தஹஜூத். தஹஜூத்துங்கிறது ஒரு தொழுகைங்க. பொதுவாகவே முஸ்லீம்ஸ் எல்லாருமே தொழுவாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு தொழுகிறத பற்றி நம்ம நிறைய ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் மிட் நைட் 12 மணிலேருந்து விடிய காலையில், அதாவது விடியறதுக்கு முன்னாடி 5 மணிக்குள்ளே நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்து டக்குன்னு எந்திரிச்ச உடனேயும் கை காலை கழுவிட்டு நேராக போய் உட்காந்து தொழுகிறதுக்கு பேர் தான் தஹஜூத்தாங்க. இந்த தொழுகையை நைட்டு முழுக்க தூங்காமல் 2 மணிக்கோ 3 மணிக்கோ 5 மணிக்குள்ளே பண்ணால் அது தஹஜூத் ஆகாது. நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு முழிப்பு வருவாங்க. அதோடு எந்திரிச்சு கையை காலை கழுவிட்டு போயிட்டு உட்காந்து தொழுவ ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படி தொழுகிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் அல்லாஹ் மேல்வானத்துலேருந்து கீழ்வானத்துக்கு இறங்கி வருவாராங்க. கீழ்வானத்துக்கு வரும்போது அவர் நம்ம தொழுகிறோன்னு வச்சுக்கோ. இப்போ நான் தொழுகிறேன்னா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டில் இருப்பாராம். நான் வேண்டுறது டக்குன்னு எனக்கு கிடச்சிருமாங்க. இதுதான் அவங்க சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி அந்த தஹஜூத் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அந்த ரூமில் தொழுவ மாட்டோங்க. ஐ மீன் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இந்த ரூமில் தொழுதுகிட்டு இருப்பேன் அல்லாவை. ஆனால் நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்னை சுற்றிலுமே ஒரு 4-5 வாய்ஸ் கேட்குமாங்க.
4-5 பேர் என் கூட உட்காந்து தொழுதுகிட்டு இருப்பாங்களாம். இந்த தஹஜுத் தொழுகையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு இந்த ஸ்டோரியை அனுப்புனது ஒரு இஸ்லாமிய நண்பர் தான். இந்த தஹஜுத் தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரை சுற்றிலுமே ஒரு 4 பேரோட வாய்ஸ் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் அவர் கூடயே இருக்கிற மாதிரியான உணர்வு இருந்திருக்குது. ஆனால் அது கெட்ட சக்தியாக இருக்காதாங்க. மோஸ்ட்லி கெட்ட சக்தியாக இருக்காதான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா கெட்ட ஜின் நல்ல ஜின் இந்த ரெண்டுமே ஒருத்தர் கூட இருக்குமாங்க எப்பயுமே. அது அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தது, அவங்கவுங்க வச்சிருக்கிறது வீட்டை எப்படி வச்சுருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத பொறுத்தது. அந்த மாதிரி இப்போது எனக்கு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இதை ஆன்லைனில் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த தஹஜுத்னா என்ன, இந்த நேரத்தில் எனக்கு நடந்தது இதுதான், 4 பேர் சுற்றி உட்காந்து தொழுகிற மாதிரி எனக்கு இருக்கும், அதை கண்டுக்காமல் நான் பாட்டுக்க அல்லாவை மனசில் நினச்சிட்டு தொழுகையை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன், நான் என்ன வேண்டுனாலும் எனக்கு அந்த டைமில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்குதுங்க. இந்த வீடியோ எனக்கு டைரெக்டாக யாரும் அனுப்பலை, ஆன்லைனில் இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவரே எடுத்து கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோவில் தஹஜுத், அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே ஒருத்தர் எந்திரிச்சு தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுதுகிட்டு இருக்கும்போது தற்செயலாக அவர் கீழே குனிஞ்சிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கும்போது இப்படி ஒரு உருவத்தை அவர் பார்த்துருக்கிறாருங்க. இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா அவர் தொழுகையை நிப்பாட்டலை, அவர் கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு மரண பீதி இருக்குதுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த உருவம் சைத்தானாவும் இருக்கலாம், இல்லைனா மலக்குமார்களாகவும் இருக்கலாங்க. மலக்குமார்கள்னா அதை இஸ்லாமியத்தில் மலக்குமார்கள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தூதர்கள்னு சொல்லுவாங்க. தேவ தூதர்கள் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தூதர்களாம். அல்லாஹ்க்கு கீழே இருக்கிற அந்த தூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம தொழுகும்போது நமக்கு துணையாக கூட வந்து உட்காந்து தொழுவாங்கங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லுவாங்களாங்க. நார்மலாக நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணாலோ இல்லை பாவம் பண்ணாலோ நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை என்ன சொல்லுவானா, கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, உனக்கு பின்னாடி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி இவங்களோட கூற்றுப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலக்குமார்கள்ங்கிறவங்க இறைவனோட தேவதூதர்கள். அவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்களாங்க. நம்ம பண்ணுற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களாம். அதை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் அவங்க தான். நம்ம இந்த ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா இறக்கும்போது யமதர்மராஜா வந்து பாசக்கயிறு போட்டு கூட்டு போயிடுவார். போனதுக்கப்புறமா அங்கே நம்மளோட பாவக்கணக்குகளை வச்சு சொர்க்கமா நரகமாங்கிறத தீர்மானிப்பாங்க இல்லையா. டிட்டோ அதே மாதிரி தான் மலக்குமார்களாங்க. நம்ம கூடயே இருந்து இஸ்லாமியத்தில் அவங்க கூடயே இருப்பாங்களாம். என்னென்ன பாவங்கள் பண்ணுறாங்க, என்னென்ன நல்லது பண்ணுறாங்கங்கிறத பிரித்து வச்சு இறந்ததுக்கப்புறமா மேலே போகும்போது இந்த மலக்குமார்கள்ங்கிறவங்க தான் இறைவன்கிட்ட நம்மளோட ஆத்மாவை கூட்டே போவாங்களாங்க. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மலக்குமார்கள் பற்றியும் அல்லாவை பற்றியும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. அது சொன்னோன்னா இந்த வீடியோ பத்தாது. நான் இந்த வீடியோவும் என்கிட்ட சொன்ன நண்பரோட ஒரு விஷயத்தையும் வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் நடந்தது திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம அந்த ஊரை வச்சு ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறோம். அந்த திருமங்கலம்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு ஃபேமிலிங்க, அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே கிணத்துக்கு பக்கத்தில் போய் விளாடுறது அஸ் யூஸ்வல் அவங்களோட ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயந்தாங்க, காமனான விஷயந்தானா. அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே 8-8:30 மணி வரைக்கும் தான் அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்களாம். குழந்தைங்க யாருமே கிணத்துக்குள்ளே குதிக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டாங்களாம். சின்ன வயசுலேருந்தே அந்த ஏரியாவில் வளர்ந்த காரணத்தினாலையும் அவங்களோட அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட்டுங்கிற அவங்களுமே கூட தான் உட்காந்துருப்பாங்களாம். அப்பா அம்மா சித்தப்பா எல்லாருமே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 9 மணிக்கு தான் வீட்டுக்கே போவாங்களாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பானாங்க அந்த பையன். இந்த பையன் திடீர்னு எதையோ பார்த்து அரண்டு போன மாதிரி அந்த கிணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறான். நடக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த பையனோட அப்பா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனோட அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தவர்
என்னாச்சுடா எங்கடா போகிற அருண்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் எதுவுமே பேசாமல் நேராக நடந்து போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தப்பாக பட்டிருக்குதுங்க. எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் பாட்டுக்கு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ அந்த பையன் ஓடுறதை பார்த்துட்டு கிணத்துக்குள்ளே குதிச்சிருவானு சொல்லிட்டு, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான், ஏன்னா அந்த கிணறு வந்து ஓப்பனில் தான் இருக்குமா. பதறி அடிச்சுட்டு அந்த பையனோட சித்தப்பா அப்பா எல்லாருமே எந்திரிக்கும் போது அந்த பையன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பறந்துருக்குறாங்க. சத்தியமாக இது நம்புகிற மாதிரி இல்லை, ஆனால் அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டக்குன்னு ஒரு 2 அடிக்கு அந்த பையன் பறந்து அந்த பையனோட புடதியை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி நசுக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கு இல்லையா, மோட்டர் ரூம்னு சொல்லுவாங்க, சுவிட்செல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு. அந்த சுவத்தில் அந்த பையனோட தலையை வச்சு இடித்து யாரோ ஒருத்தவங்க அமுக்குற மாதிரி இருந்திருக்குதுங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த பையனை இழுக்கிறாங்களாம். அந்த பையனை இழுக்கவே முடியலையாங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த பையனோட தலை நசுங்கி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த பையனோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பையன் இறந்து போயிட்டானாங்க. தலை நசுங்கி, லாரிக்கு அடியில் தலை நசுங்கினா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பையனோட தலை நசுங்கி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்துட்டானாங்க. இது நடந்தது 1980s திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவமாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. ஆனால் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படிங்க இருக்கும், பெற்றவங்க முன்னாடியே ஒரு பையன் இப்படி பறந்து ஒரு மாதிரி தலையை அமுக்கி கொள்றதெல்லாம் நான் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லைங்க. இதை விட மோசமான ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். கோவில்பட்டியில் ஒரு குடும்பங்க. இந்த குடும்பத்தில் அம்மா அப்பா, அவங்களோட பையனோட ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தைங்க, ஒரு பையன். அந்த பையனுக்கு 8 மாதம் தான் ஆகுது. ஒரு நாள் நைட்டு, அதாவது இந்த ஸ்டோரி எனக்கு அனுப்பினவரோட பேர் அன்பு, அவர், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தை, அவங்க அப்பா அம்மா, இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க வீடு ஒரு தனி வீடு. நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குதுங்க. என்னடா அது என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இப்படி டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடத்துக்கு மேலே அவரால் தூங்கவே முடியல. டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் அவரோட குழந்தை படுத்துருக்குது. அவங்களோட ஒய்ஃபை காணும், அன்போட ஒய்ஃபை காணும். இவங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் தான் படுத்துருப்பாங்க. இன்னொரு பெட்ரூமில் அவங்க அப்பா அம்மா 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. டைம் பார்க்குறாரு, 12:45 ஆகுது. ஒய்ஃபை காணும், குழந்தை மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு பக்கத்தில் யாருன்னே தெரியல ஒரு பொண்ணு, அழகாக இருக்குதாங்க. அழகான ஒரு பொண்ணுங்க, பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்திருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, அன்பு உன் குழந்தைய நான் தூக்கி பார்க்கலாமா, ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த குழந்தைய நான் தூக்கி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. இவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல், இவர் யாருங்கிறதையே மறந்து, அதாவது அன்பு சுயநினைவிலே இல்லாமல் அந்த பொண்ணோட அழகில் மயங்கி தூக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த பொண்ணு யார், எப்படி உங்களோட வீட்டுக்குள்ளே வந்துச்சு, எப்படி உங்கள் ரூம்குள்ளே வந்துச்சு, அவங்க ஒய்ஃப் எங்கேங்கிற அந்த ஒரு தாட்டே அன்புக்கு வரலைங்க. தூக்கி கொஞ்சின்னு இருக்கிறாரு. அந்த பொண்ணும் தூக்கி கொஞ்சி இருக்குது. இந்த குழந்தைக்கு நான் முத்தம் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இவரும் சரி ஓகே கொடுத்துக்கோ, முத்தம் தானே கொடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ரொம்ப நேரமாக, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமாகவே வச்ச உதடை எடுக்காமல் முத்தம் கொடுத்துக்கிட்டே இவரை ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அன்புக்கு இது தப்பாக பட்டிருக்குதுங்க. ஏய் யார் நீ, எதுக்கு என்னோடய ரூம்குள்ளே வந்த, ஏன் என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற, என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த குழந்தையை தூக்கி போட்டுட்டு அந்த உருவம் மறைஞ்சிருச்சாங்க. பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா கனவு. அவங்களோட குழந்தை பக்கத்தில் படுத்துருக்குறாங்க, அவங்களோட ஒய்ஃபும் பக்கத்தில் தான் படுத்துருக்குறாங்க. அன்பு கத்தி பதறி அடித்து எந்திரிச்சதில், அதாவது இவர் கத்தில் தூங்கிட்டு இருந்த குழந்தை அலறி அடித்து கத்துது. அவங்களோட ஒய்ஃபும் எந்திரிச்சு இவங்கள திட்டுறாங்க. என்னாச்சுங்க, மணி கரெக்டாக 12:45. இவர் கனவுல வந்தது 12:45 தான். இவருக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி சொல்லலை, ஷேர் பண்ணலை. ஒன்றும் இல்லை படுத்து தூங்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஒரு கெட்ட கனவு, அதை பற்றி கேட்காத, நான் காலையில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு அவங்களோட குலசாமி திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு அந்த குழந்தைக்கும் பூசி விட்டுட்டு அவங்க ஒய்ஃபுக்கும் பூசி விட்டுட்டு படுத்துருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தைக்கு, 8 மாத குழந்தைக்கு ஹெவி ஜுரமாங்க. திடீர்னு நல்லா இருந்த குழந்தைக்கு ஹெவி ஜுரம் அடிக்குது. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ஒன்றும் இல்லை, நார்மலாக வர ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாகவே பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு மூச்சே இல்லையாங்க. அந்த 8 மாத குழந்தை இறந்துருச்சு.
இவருக்கு கனவு வந்த அடுத்த நாளே அந்த குழந்தை எந்த ஒரு சிகிச்சை பலனின்றி இறந்துருச்சாங்க. எப்படிங்க இருக்கும் அவருக்கு? அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களே மிரண்டு போயிட்டாங்களாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்கும்போது இது ஒரு நார்மல் ஃபீவர் மாதிரி தான் இருந்திருக்குது. இந்த குழந்தையோட உடம்புல சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு சொட்டு ரத்தம் கிடையாதாங்க. அந்த குழந்தையோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கிடையாதான். ரத்தமே சுத்தமாக இல்லாமல் தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்குது. இது அவங்களால ஏற்றுக்கவே முடியாமல் அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக இருந்திருக்குதுங்க. மர்மமான முறையில் ஒரு குழந்தையோட மரணம் வந்திருக்குது. இந்த ஸ்டோரியை எனக்கு அன்புங்கிறவர் சொல்லலைங்க. அன்போட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் என்கிட்ட ஷேர் பண்ணார். ஊர் பேரையோ அவங்களோட ஒரிஜினல் நேம்ஸையோ மென்ஷன் பண்ண வேணாம் பிரதர், நீங்கள் வந்து எப்பயும் போல் புனைப்பெயர்கள் வச்சு சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொல்லிட்டேங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியன்னு எனக்கு தெரில, ஆனால் கேட்கும் போதே ஒரு மாதிரி குலை நடுங்குதுங்க. இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி, கவலூருங்கிற ஒரு ஏரியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கிற இந்த ஊர் பேர் கவலூருங்க. இந்த கவலூர் கொடைக்கானல், ஊட்டி மாதிரி சில் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாங்க. இந்த பிளேஸில் 1980லேருந்து 90க்குள்ளே 2 இன்சிடெண்ட் பாண்டியன்கிறவருக்கு நடந்திருக்குதுங்க. பாண்டியனோட டாட்டர், அதாவது அவரோட மகள் தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியை சொன்னாங்க. ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. 80s 90s பீரியடில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா குடிச்சிட்டு படம் பார்க்குறதுக்காக ஊரை விட்டு வெளியே போவாங்களாங்க. இந்த கவலூருங்கிற ஏரியாவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஹில் ஸ்டேஷனுங்க. லைக் இப்போ நான் இமேஜில் போட்ட மாதிரி ஒரு இடங்க. இந்த பிளேஸில் அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு படம் பார்த்துட்டு அன்டைமில் தான் மறுபடியும் இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் ஊருக்குள்ளே வரணுமாங்க. அப்படி அவர் வரும்போது சைக்கிள் ஓட்டாமல் உருட்டிக்கிட்டு தான் வருவாராம். அந்தளவுக்கு கொஞ்சம் மிட்டு போதையில் இருப்பாராங்க. ஸோ அப்படி உருட்டிக்கிட்டு வரும்போது இந்த காட்டுக்குள்ளே வரும்போதே அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுமா, யாரோ ஒருத்தவங்க முதல்ல ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா. அப்புறமா திரும்பி பார்ப்பாங்களாம். திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு கலரில் உருவம் மாதிரி, ஒரு எருமை மாடு சைஸுக்கு ஒரு கருப்பு உருவம் பின்னாடி லிட்ரலி கண்ணு முன்னாடி தெரியுமாங்க, நடந்து போகுமா, கிராசிங் போகுமா. அதை பார்த்துட்டு இவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாராம். பயந்துட்டார் அப்படின்னா அது என்ன வேணாலும் பண்ணிடுமாங்க. மெதுவாக அந்த சைக்கிளை நகட்டிக்கிட்டே முன்னாடி போகிறாரு. முன்னாடி போகும்போது திடீர்னு அவரோட பேரை சொல்லி, பாண்டி பாண்டி நெல் என்ன திரும்பவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுமாங்க. ஆனால் அவர் திரும்பியே பார்க்க மாட்டாராம். அப்புறமா கரிசோறு கொடு, பாண்டி எனக்கு கரிசோறு வாங்கிட்டு வந்தியா, எனக்கு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட குரல் கேட்குமா. அழகான ஒரு குரலாங்க. இந்த குரலை கேட்டால் யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்கணும் போல தோணுமா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ் பின்னாடி கேட்குமா. ஆனால் பாண்டி பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரோட சைக்கிள் வெயிட் ஆகுமா. யாராச்சும் ஒருத்தவங்க பின்னாடி உட்கார்ந்தாங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட் ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு வெயிட் ஃபீல் ஆகுமா. இதுக்கு பயந்துட்டு வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடவும் மாட்டாராங்க. உருட்டிக்கிட்டே தான் வருவாராம். மனசுக்குள்ளே சாமிங்களை நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு மைண்டில் அப்படியே வந்துருவாராங்க வீடு வரைக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மோகினி பிசாசு செவில்லையே அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதனாலே பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாராம். நேராக வீட்டுக்கு போயிட்டு வெளியவே கை கால் கழுவுறதுக்கு தண்ணி, இந்த வாட்டர் டேப் வச்சுருப்பாங்களாம், அதில் கை காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாராம். பொதுவாகவே இந்த மாதிரி நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே இருக்கிற வாட்டர் டேப்பில் கையை காலை கழுவிட்டு தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே போகணுங்க. இது நான் நிறையா ஸ்டோரியில் சொல்லியிருக்கிறேன் ஆரம்ப கட்டத்தில். இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா திரும்ப நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து கை காலை வாஷ் பண்ணிட்டு தான் உங்களோட வீட்டுக்குள்ளேயே போகணும். அது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வெளியேருந்து வர அந்த பாக்டீரியா, அந்த வைரஸையும் நம்ம வெளியவே கழட்டி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி பேரநார்மல் ஆக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று நம்ம கூடையே, நம்ம போகிற இடத்துல கண்டதையும் மிதிப்போம், கண்ட இடத்துக்கும் புழங்கிட்டு வருவோம். ஸோ அதுங்களாம் நம்ம கூடையே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குதுங்க. அதனால் பொதுவாகவே நீங்கள் கையை காலை கழுவிட்டு போகிறது நல்லதுங்க. பாண்டியனுக்கே அதே ஊரில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்குது. பாண்டியன் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருப்பாராங்க. பெரியவரும் அவரோட பொண்ணு இருப்பாங்களாம். லேட்டாக மேரேஜ் பண்ணி லேட்டாக பிறந்தவங்க தான் அந்த பெரியவருக்கு அந்த பொண்ணுங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சி ரொம்பவே படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ரொம்ப நாளாகவே. இது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கெங்கேயே கூட்டு போகிறாங்க, இந்த கோடாங்கி சாமி கிட்டலாம் கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விடுறது, இப்படி என்ன பண்ணாலுமே அந்த பொண்ணோட உடம்புலேருந்து அந்த பேய் போகிற மாதிரி இல்லை. அடிக்கடி, அதாவது நல்லா இருக்குமா, அந்த பொண்ணு நல்லா இருக்குமா, திடீர்னு நைட் ஆனாலே ஒரு மாதிரி பித்து பிடிச்சி போய் பேய் பிடிச்ச மாதிரி கத்துறது, அழுகிறது, வீட்டை விட்டு வெளியே ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அந்த பொண்ணை கட்டி போட்டு தான் வச்சுருப்பாராங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் அந்த ஊர்க்காரங்களாக இருக்கட்டும், அந்த பொண்ணோட அப்பாவாக இருக்கட்டும் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள்
இந்த பாண்டியன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஒருத்தராங்க, அதாவது மதுரையை சேர்ந்த ஒருத்தர். அவங்களோட ஊருக்கு வேற ஒரு வேலையாக வந்திருக்கிறாரு. அவருமே ஒரு கோடாங்கி தானாங்க. அவர் இந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் வந்து பேய் ஓட்டுறது, அவரோட உடம்புக்குள்ளே முனியாண்டி வந்து இறங்குறதா ஒரு ஐதீகம் இருக்குதான் அவங்க ஊரில். அப்பேற்பட்ட ஒரு நபர் இவங்களோட ஊருக்கு வரும்போது, அதாவது பாண்டியனோட வீட்டுக்கு வரும்போது, பக்கத்தில் அன்றைக்கி நைட்டு தங்கியிருக்கிறாரு. பக்கத்தில் இந்த பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு என்னப்பா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துருக்கிறாரு. திடீர்னு அவரோட உடம்புக்குள்ளே அருள் வந்து முனியாண்டி வந்ததா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாராலையும் நம்பப்படுது. அவர் வேகமாக ஓடி போயிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே மரம் வெட்டுற கோடாலி இருக்கும் இல்லையா, அந்த கோடாலியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கட்டி போட்டுருக்குறாங்க இல்லையா, அந்த பொண்ணை வெட்ட போகிற மாதிரியே போயிருக்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பாவாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், எல்லாருமே பதறி போய் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் பார்த்தப்போ அந்த பொண்ணோட முடி இருக்கும் இல்லையா, அதை கொத்தா வெட்டியிருக்கிறாருங்க இந்த கோடாலியை வச்சு. அந்த முடியை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பொண்ணு கத்துதான், என் முடியை கொடுத்துரு ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகுதாங்க. இவ்வளவு நாளாக அந்த பொண்ணு அழுகுறல் எப்படி இருக்குன்னா, பயங்கரமாக இருந்துக்கிட்டு உன்னை கொன்றுவேன், இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கொன்றுவேன், உன் பொண்ணை கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி தான் கேட்டிருக்கிறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக இந்த முனியாண்டி சாமி இறங்கின ஒரு நபர் அந்த பொண்ணை, அதாவது அந்த பேயை கதிகலங்க வச்சிருக்கிறாருங்க. அழுகுதாங்க, லிட்ரலி அழுகுதான். நான் வந்து அந்த முடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு, பாண்டியன் வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குமா, நான் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு கூட போயிடுறேன், என் முடியை கொடுத்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குமா. 2-3 நாள் கழிச்சு ஒரு ஓமகுண்டம் மாதிரி வச்சு அந்த பொண்ணை கூட்டு வந்து அங்கே கட்டி போட சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே அந்த முடி இருக்கு இல்லையா, வெட்டின முடி, அதை அந்த அக்னி குண்டத்தில் போட்டு கருக்கிட்டாராங்க. இதை பார்த்து அழுதுகிட்டே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு நார்மல் ஆகிடுச்சாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எப்படிங்கிறலாம் எனக்கு தெரில. பட் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா இதை வந்து ஒரு கதையாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லும் போது இன்னுமே பயங்கரமாக இருந்துச்சாங்க. அதை உங்களோட வாய்ஸில் உங்களோட நரேஷனில் கேட்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா புனைப்பெயர்களாக வச்சுக்கோங்க. ஊர் நேமையும் இல்லை அப்பா நேமையும் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. அதனால் நான் புனைப்பெயர்களாக வச்சு இந்த ஸ்டோரியை சொல்லிட்டேங்க. அவங்க சொன்னதை நான் என்னோடய நரேஷனில் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்த இந்த எல்லா இன்சிடெண்ட்டையுமே நான் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருக்குது, எந்த ஸ்டோரி உங்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, உங்களோட வாழ்க்கையிலையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையிலையோ இந்த ஸ்டோரி எங்களுக்கு நடந்திருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தனித்தனியாக. ஸோ இன்றைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடெண்ட்டாக சொல்கிறது இதுதான் நம்மளோட டெவில்ஸ் கிச்சனில் ஃபஸ்ட் டைமுங்க. அதாவது இவ்வளோ இன்சிடெண்ட் வச்சு சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் குட்டி குட்டி ஸ்டோரியாக தான் அனுப்புகிறாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு 5 ஸ்டோரி 6 ஸ்டோரியாக சேர்த்து உங்களுக்கு நான் ஒரே வீடியோவாக நரேட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்னோட நரேஷனில் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் கேட்கணும் அப்படின்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல நம்மளோட ஷோ ரெகுலராக போய்கிட்டு இருக்கு டெவில்ஸ் கிச்சன். நிறைய பேர் தெரிலன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெவில்ஸ் கிச்சனை ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ கொடுத்துருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஸ்டோரியிலேயே ஒரு ஸ்டோரியில் கேட்டிருந்தேன், உங்களோட வாழ்க்கையில் உங்களோட டாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எதனா பண்ணியிருக்குதான்னு சொல்லிட்டு. இந்த பைரவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு டாக் வந்து அவங்களோட குடும்பத்தையே பாதுகாத்து வச்சுருக்கு, அந்த டாக்னால அவங்களோட குடும்பமே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். அதில் நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பேன், உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி எதனா ஒரு டாக்ஸ் இருந்திருக்குதா, உங்களோட குடும்பத்தை காப்பாற்றிருக்குதான்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின ஒரு கமெண்ட் செக்ஷன் வீடியோவை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கமெண்ட்லேயே ஏகப்பட்ட ஸ்டோரிஸும் வந்துருந்துச்சு. அதையும் இப்போ நீங்கள் சொல்ல போகிற இந்த ஸ்டோரிஸும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லுவீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.